வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழை நேரத்துக்கு ஏற்ற மாதிரியான சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மிளகு குழம்பு தான். சூடாக சாதம் வடித்து இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு மல்லி எல்லாம் வறுத்துட்டு அரைச்சி அதுக்கப்புறமா இந்த குழம்பு நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு குழம்பு வச்சோம்னா தான் அந்த மிளகோட காரத்தை இந்த நல்லெண்ணெய் சரி பண்ணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாய். மிளகு நல்ல சுள்ளுன்னு காரம் இருந்துச்சுன்னா நம்ம வரமிளகாய் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுக்கணும். இல்லைன்னா மிளகு சீக்கிரம் கருகி போயிடும். குழம்போட டேஸ்ட்டுமே நமக்கு மாறிடும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். நாட்டு மல்லி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அந்த மல்லி சேர்த்து நம்ம மிளகு குழம்பு வச்சோம்னா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மல்லி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 7-8 வெள்ளைப்பூடு, உரிச்ச வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருந்த வெங்காயம், மல்லி, மிளகு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல விப்பர் பிளேடில் 2-3 தடவை சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம செய்ய போகிற மிளகு குழம்புக்கு நான் இன்றைக்கி மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். அதனால் மண்சட்டி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்க கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துட்டு 4-5 வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். குழம்பெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறமா இறக்குற சமயத்தில் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தோம்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்கிற வெங்காயமும் வெள்ளைப்பூடும் லேசாக வதங்கின உடனே நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு நம்ம இந்த குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு கொஞ்சம் தாராளமாக செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் சேர்க்காமல் இந்த குழம்பு செய்கிறதுனால 2-3 நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மிக்சியில் அரைச்ச மிளகு பேஸ்ட்டு எல்லாமே கடாயில் சேர்த்துக்கலாம். மண் சட்டிங்கிறதுனால நான் அடுப்பை சிம் பண்ணி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அடுப்பில் வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா சட்டுன்னு தீஞ்சு போயிடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம மிக்சி கழுவுன தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். புளி கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா கொதித்து வர்றப்ப சரியாக இருக்கும். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. மூடியை திறந்த உடனே குழம்பு வாசனை பார்த்திங்கன்னா கம கமன்னு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மேலே அப்படி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு காரசாரமாக சூப்பராக மிளகு குழம்பு தயாராகிடுச்சு. நல்ல சுட சுட சாதம் போட்டு அது கூட இந்த மிளகு குழம்பு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிளகு குழம்புக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் பார்த்திங்கன்னா அவரைக்காய் தேங்காய் போட்ட பொரியல் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். அது கூடவே கொஞ்சமாக வடகம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். கூடவே தயிரும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷனில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.